நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நைட்டு சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வரோம், சாப்பிட்றீங்களா? வேண்டாம் நீ சொன்ன வந்துடு பாடுங்க. 40 போட்டால் எத்தனை கிலோண்ணா வரும்? 6 போட்டால் 7, ஒரு 30 போட்டால் ஒரு 3 கிலோ கிட்ட வரும். 23 எத்தனை கடை பண்ணும்? 23 பெருவட்டை போடுங்க அந்த மாதிரி. வெட்டி தள்ளிட்டீங்களா? தள்ளிடாங்களா? தவறையெல்லாம் இந்த காலை உடைச்சி போடாதீங்க. காயல்பட்டம் கலரி குழம்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. கலரி சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷலாக இந்த ஊர் இது ஃபேமஸாக தான் இந்த ஊரில். ஆமாம், குழம்பு நல்லா இருக்கும். இந்த ஊர் ஸ்பெஷல் வந்து இதுதான் அங்கோட இது. சாங்க இப்போ வந்து நம்ம அந்த மசாலா நம்மளே ரெடி பண்ணுறோமா இல்லை? இல்லை நம்ம ரெடி பண்ணுறோம். இல்லைங்க வாங்குறோமா? இல்லை நம்ம ரெடி பண்ணுறோம். கலரி குழம்பு எப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குன்னு தனியாக பவுடர் இருக்காங்க கடையில். தனியாக பவுடர் இருக்கு. இல்லை நம்மளும் ஜாமானை வாங்கி அதை அரைச்சிக்கலாம். சென்றாயா, நாளைய தினம் பாண்டிய நாட்டு சார்பாக என்னோட போட்டி போட்டு பாடுவது யார்? யாரோ பத்திரர் இல்ல புத்திரரும் இல்ல, யாரோ பானபத்திர ஓனாண்டியா. சரிண்ணா, 2 பேருமே வளர்றாங்கண்ணா. நீ திருத்தி சொல். யாரோ பானபத்திரரா விறகெல்லாம் வித்துட்டு இருக்கா அப்படியா, அவர் தான் நாளைக்கு உன்னோட பாட்டு போட போறா. என்னடா இது இந்த மதுரைக்கு வந்த சோதனை? நல்ல ஒரு ஆசானாக என்னோட போட்டி போட்டு பாடுவதற்கு திறமை யாருக்கும் இல்லையா? வெற்றி நமது. பொழுது விடிந்ததுமே இந்த பாண்டிய நாடு என் பாட்டுக்கு அடிமை. ரொம்ப சிரிக்காத, சிரிச்சு மாண்டே வச்சுரு. பானபத்திர ஓனாண்டி வந்துட்டாரு. வர சொல் பாப்போம். பாட்டுக்கு அடிமை. கறி குழம்பு எங்கூடவே அது மந்திர மேனே, அது தந்திரத்தாலே வந்தது மேனே சொந்தத்தாலே. கறி குழம்பு எங்கொலி சுடாவே சுப்பிரபாதம் எங்கொலி சுடாவே கறி குழம்பு பாத்தீங்களா? அது மந்திர மேனி, அது தந்திரத்தாலே அது வந்தது மேனி, அது சொந்த மேனி தான். கறி குழம்பு எங்கொலி சுடாவே. இந்த மாதிரிலாம் நம்மளால பாட முடியாது. வணக்கம் கட்டுறது கையாளுநர்களே. இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் வந்திருக்கிறோம். ஆப்போசிட்டில் இருக்குது கோயில். ஏன்னா மூஞ்சி அந்த பக்கம் தெரியல, அதனால் இந்த பக்கம் நிற்கிறோம். அதாவது வந்து திருச்செந்தூருக்கு பக்கத்தில் வந்து என்ன கிராமம் அது? ராயல்பட்டினத்துக்கு வந்திருக்கிறோம். காயல்பட்டினம் கலரி குழம்பு. அந்த குழம்புனுடைய அருமை பெருமையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். மக்களை நல்லா பார்த்துங்க. இவரா அதாவது வந்து நேற்றுக்கு வந்து ஒரு ஆசிரமத்துக்கு உணவு கொடுத்துட்டு வந்தோம். இவருடைய வேலை என்னன்னாக்கா இந்த பாட்டில் பொறுக்கிறது, பேப்பர் பொறுக்கிறது, அதை போட்டு கடையில் அதை வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்துட்டு சாப்பிட கூப்பிட்டுன்னு போனோம். வந்தார், ஆட்டோவில் உட்கார சொன்னோம். உக்காந்தாரு. தம்பி பார்த்ததான், தம்பி பக்கத்தில் தான் உக்காந்தாப்புல. என்ன கிட்னி எடுக்க கூட்டின்னு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏதோ தமாஷு சொல்றாருன்ட்டு நாங்கள் இருக்கிறோம். ஹோட்டலில் இவங்க உள்ள விட மாட்டாங்க இல்லையா, இங்கே உட்காருங்க பெரிய காட்டவில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னாப்புல. நம்ம சாங்க போய் டிஃபன் கட்டின்னு வரதுக்குள்ள ஆள் எஸ்கேப் ஆகிட்டாரு. எந்த பக்கம் ஓடினாருன்னு தெரியல. காலையில் விடிஞ்ச உடனே அவர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டாரு. கூட்டின்னு வந்திருக்கிறோம். ஐயாவோட பேர் வந்து எஸ் ஆறுமுகம். திருச்செந்தூர் பகுதியில் வயிற்று பசு கொடுமையால் உட்கார்ந்து கவலையோடு இருந்தார். அங்கே போய் சோகத்தில் சோவாரி மாட்டை கைது செய்து விட்டோம். கைது செய்து இப்போது எங்கள் கூட இருக்கிறார். அப்போ அவரை என்ன செய்ய வேண்டும்? தப்பி சென்றவர் நான் தான். மறுதினம் காலை வந்து கைது செய்து விட்டார்கள். கைது செய்து இப்போ இலவச உணவு 2 நேரம் போட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு தெற்கையும் வடக்கையும் 6 மணி நேரம் திருச்செந்தூர், தூத்துக்குடி, பாலங்கோட்டை பந்தா பண்ணிட்டு அழுகிறோம். இப்போ சமைக்கிறதுக்கு இடம் கிடைக்கவில்லை. பாட்டி கரெக்டாக ஊத்துறப்போ ஊற்றிட்டான். பாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி கலவன கையது.
வேலையே கிடையாது. பைத்தியமா சரியா போச்சுப்பா. 66 அந்த வடையில் போய் ஒரு கடஞ்சலைக்கு வெட்டிட்டு வரும். முடிந்ததா? இப்பொழுதுதான் ஆரம்பம். நான் அரைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால இங்கே வந்தேன். இங்கே ஆசிரமத்திலே அரைச்சி வரணும். ஓகே சார், பால் எடுத்துட்டீங்களா? பால் எடுத்தாச்சு, வடிகட்டிக்கிட்டு. இப்படி புதுசாக அடிக்கணுமா மாஸ்டர்? முந்திரி போட்டுருவேண்ணா. வந்து கசகசா போடுறோம். முந்திரி கசகசா வித்தியாசமான காம்பினேஷன் இருக்கே. இன்னைக்கு பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். இதை அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. இப்போ இந்த தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், இந்த தேங்காய் பால் ஊற்றி தான் இதை அரைக்க போகிறோம். பாலை வந்து முந்திரி கொட்டையில் கொட்டுறா. நான் சொன்னது அதே தான். பால் வந்து முந்திரி கொட்டையில் இறங்குது. முந்திரி பருப்புடா. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். ஆனால் தேங்காய் பால் ஊற்றி தான் அரைக்கணும். அதுதான் கலரி. அதுதான் கலரி. அரைக்கிறது எப்படின்னா ஆசிரமத்தில் அரைக்கலாமா, யார் வீட்டில் வேணாம்? யார் வீட்டில் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் அரைக்கணும். பேக் 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 பீனா பேக் 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 பீனா ஓ பீனா. நல்லா பாடுறாரு. புலவர் பொழந்து கட்டிக்கிறாரு. இன்னைக்கு கலரி குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ஆறுமுக ஐயா சொல்லுவார். ஆறுமுக ஐயா சொல்லுங்கய்யா. என்னெல்லாம் கூற வேண்டும்? இருக்கிற பொருள் கூற வேண்டும். 1 நெய், 1 இஞ்சி பொடி, 2வது தயிர், 3வது மல்லிப்பொடி, 4வது வத்தப்பொடி, 5வது மஞ்சள் பொடி, 6வது ஏலக்காய் பொடி, 7வது கிராம்பு பொடி, 9வது கிராம்பு பொடி, 10வது உப்பு பொடி. அதுக்கு மேல வாழைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், பல்லாரி, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், பிறகு பிரியாணி இலை. இது என்னது? ரம்பா இலை. ரம்பா இலை, காடை, உப்பு, ரம்பா இலை, காயம், வெள்ளைப்பூடு, ஊறுகாய், எல்லாமே கலப்படம். ஊறுகாய் உனக்கு சைடிச்சா? மசாலா பொடிக்கு பதில் செங்கப்பொடியும் போடுறாங்க இந்தியாவில். நீங்க வேற. ஆனா மறுநாள் வயிற்றால போக மாட்டார்கள், சுத்தமாக ஃப்ரீயாக போவார்கள். ஆனா இந்த குழம்பு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்கண்ணா. இந்த ஊர்ல வந்து பண்றது வந்து வெங்காயம் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த வெங்காயமே வந்து இப்போ நம்ம மசாலா போடும்போது பார்ப்பீங்க, அதுவே வித்தியாசமா தான் இருக்கும். இதில் வித்தியாசமா தான் அவங்க பண்றதே எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இந்த ஊரோட ஃபேமஸ் வந்து இந்த கலரி குழம்பு சொல்றாங்க இல்லையா, இது அதிகபட்சம் இஸ்லாமியர் வீட்டில், அவங்க வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் இதை தான் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் போய் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தாலி மாதிரியாம். தாலினா வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு பெரிய தட்டில் வெள்ளை சாதம் வச்சுட்டு இந்த கலரி குழம்பு, இது கூட ரசம், இன்னொரு ஃபேமஸ் இங்கே ஒன்று இருக்கான், மாங்காய் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒன்று. இது 3 மட்டும்தான் கொடுப்பாங்களாம். இதை 3 அந்த சாப்பாட்டு மேலே வச்சுட்டு, அதை பெண்களாக இருந்தால் 3 பேர் சாப்பிட்றாங்களாம். ஒரே தட்டில் 3 பேர். ஆண்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிட்றாங்களாம். இது அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து எல்லை இல்லாது. அதை நம்மளை அனுபவிக்க சொல்கிறாங்க. நம்மளை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம். இந்த ஊரில் இந்த குழம்புக்குன்னே தனியாக மசாலா வந்து கடைங்களில் விற்கிறாங்க. கலரி குழம்புக்குன்னே அதில் வந்து மஞ்சள் கட்டி, தனியா, மிளகா, சோம்பு, ஜீரகம், இதை மட்டும் போட்டு அரைச்சி அவங்க செய்கிறாங்க. இதான் இதோட மெயினாக. முதலாக தயிர் ஊற்றிக்கிறார். இதுக்கு வந்து கடல்ல ஊத்துறாரு. கடல்ல ஊத்துல, கலரி குழம்புக்கு ஊத்துறாரு. காடையில் ஊத்துறாரு. கடல்ல ஊத்துறாரா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுண்ணா. பாண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு, பார்த்துக்க. தூத்தாத போடுங்கள் மஞ்சத்தூளை, காற்று வாரிக்கிறது. தனி மிளகாத்தூள், இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? இது டிஃபரெண்டாக பண்ணுறோம் இல்லையா? டிஃபரெண்டாக பண்ணுறல, டிஃபன் பண்ணுறாங்களான்னு கேட்குறியா? அதுலேயே ராணி வேறு எதில் இருக்காத. மல்லித்தூள், இதுவான அளவில் மல்லித்தூள். இது என்ன சொல்லலாம்? என்ன தூள் சொல்லுங்களா? அதுதான் அந்த ரகசியமா? ஜீரகத்தூள்ண்ணா. பாவீங்களா? சோம்பு தூள், தூத்தாத பறக்குது காத்துல. பச்சை மிளகா கீரி வச்சது, வெங்காயமும் போட்டுடுறாரு, பார்த்துக்க. எல்லாமே இதுலேயே இறக்கிறாரு, பார்த்து வைக்காமலே. கருவேப்பிலை கொத்து, கடலில் முளைச்சது, கொல்லியில் முளைச்சது. கடலில் எப்படி முளைக்கும்? இப்படி போட்டால் தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி காம்போடையா? ஆமாம், காம்போட தான் போடுறாங்க அவங்க.
கலக்குகிறார். தழத்தாம்பெல்லாம் போட்டு கிளறாரு பாருங்க. மாஸ்டருக்கு காடையோட காலில் இருக்கிற எலும்பு குத்துற போது நல்லா சேஃப்டியாக மசாலா போடவும். அவரே காடை சேஜில் தான் இருக்காரு. நல்லா கலர்றா. இதான் கலரி குழம்பு. தெரியுதா? இதனால தான் கலரி குழம்புன்னு பேரானா? கல்லு சளிக்கு போறாங்க. கல்லு சளிக்கு போகல, என்ன கல்லு மாட்டாது, கல்லு சளிக்கு போறாங்க. சிப்பி சளிக்கு போறாங்கடா. அந்த டப்பால தயிர் ஊற்று. அடுத்த மசாலா. ரெண்டாவது இன்னொரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோண்ணா. தயிர் ஊற்றுறோண்ணா. இன்னும் வெறுந்தட்டில் ஊற்றுறீங்க. சாதத்தை போட்டு சாப்பிட போறீங்களா? சார் எல்லாம் பால் தான் ஊற்றுவாங்க, நீ என்ன தயிர் ஊற்றுறீங்க? அடுத்தது பட்டை போடுறாரு. திருச்செந்தூர் வந்துட்டா? கிராம்பு போடுறாரு. கிராம்பு போடுறாரு. இந்த ஏலக்காய் வந்து அதிகமாக போடணுண்ணா இதுக்கு, அப்போதான் வாசனை நல்லா இருக்கும். கருவேப்பிலை உருகிறார் மாஸ்டர் மிஸ்டர் ஜாங். கருவேப்பிலை முதல் மசாலா போட்டீங்களா? அப்ப கருவேப்பிலை எல்லாமே முழுசா போட்டீங்க, இது மட்டும் உருவி போறீங்களா? என்ன வித்தியாசம்? வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணா இதில். அப்புறம் அப்ப கடுப்பா இருந்தாரு பிச்சு போட்டாரு, இப்ப நல்ல முள்ள இருக்காரு உருவி போட்டு. கடுப்பா தவிர ஆறுமுக ஐயா காணா. ஆறுமுக ஐயா காலை கிளப்பிட்டு முழுக்க. தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னா இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தயிரில் போடுறதுனால தான் இதுக்குன்னு தனியாக நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ இது கறி பிடிச்சாக்கிறே இல்லையா? வாங்கயா வாங்கயா, அடுப்பத்த வைக்கணும். வாங்கயா. கற்பூரம் இருக்குது, அதில் வைங்க. भले भले ஒரு மந்திரம் சொல்லுங்க ஐயா. कान बड़ा के सोन सुल्तान के और अंडरस्टैंड ओके बस. என்ன சுடுகாட்டுல தேச மாட்டேன். ரொம்ப ரெடியா இருக்குது, வெட்ட போறான். நெய் ஊத்துறோம். நெய் ஊத்தாச்சு. அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஆமாம். இதில் நெய் வந்து அதிகமாக ஊற்றணும்னா தேங்காய் எண்ணெய் கம்மியாக ஊற்றணும். தாங்கள் விருப்பப்படியே செய்து விடுவோம். எண்ணெய் காஞ்சி விட்டது, நெய் காஞ்சி விட்டது, ரொம்ப இலை இறக்குறோம் உள்ள. பச்சை மிளகாய் போடுறோம். வெங்காய ரம்பாவையும் பச்சை மிளகாயும் வதக்குகிறார். தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல மசாலா, அதை ஊற்றிட்டாரு. இப்போ தயிர் திருச்சிச்சா பரவாயில்லையா? எண்ணெயில் ஊற்றினா இப்படி தானே வரும். கறி ஏற்றுறோடா. நன்றாக வரும். போட கூட இருக்கு. மஞ்சத்தூள், பொடி, மிளகாத்தூள், மிளகாத்தூள் போடுறாரு பாட்டு. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள்ண்ணா. ஓகே. மல்லித்தூள் போட்டாரா? சோம்பு பொடி, ஜீரகத்தூள்ண்ணா. ஜீரகத்தூள் போட்டாரா? காயப்பொடி. காயப்பொடியா காயல் பொடியா? காயப்பொடி. பெருங்காய பொடி தான். காய பொடி அதெல்லாம் இல்லை. மாஸ்டர் ஸ்டாங். இதே மசாலா தானே கறியில் கலந்தோம். ஆமாண்ணா. அப்புறம் அது வேறு தனியாக, இது வேறு தனியாக போடுறோம். பாதி வந்து கறியில் போடணும், மீதி பாதியை வந்து எண்ணெயில் போட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும், அதில் உள்ள எண்ணெய் வந்து வெளியில் வர வரைக்கும் வதக்கணும். ஐயா காடைக்கறி. தேங்க்ஸா? இன்னும் கொடுக்கவே இல்லையே. காடைக்கறி போட்டுடலாமா கேட்குறேன். போட்டுடலாம். அண்ணே, இவ்வளோ நேரம் நம்மளை தமாஷாக மதிய வச்ச ஆறுமுக வாழ்க்கை வரலாறு கேட்டுடலாமா? கண்டிப்பாண்ணா. ஓகே, உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா? சொந்தக்காரங்களாம் இருக்கிறார்கள், தாய் வழி ஆட்கள். அப்புறம் எதுக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க? அது வந்து நான் செய்யும் தொழில் அப்படி. பாட்டில் பிளாஸ்டிக் பழசு பறக்கி ஜூஸ் பண்ணி கடையில் போட்டு சாப்பாடு, உணவு, கட்டிங்கி, குவாட்டர் அப்படி சாப்பிட்டு அப்படியே கடத்தனையில ஓய்வு. அதாவது மனைவி, குழந்தை குட்டி எல்லாம் மனைவி, குழந்தையெல்லாம் வந்தது போல் ரிட்டர்ன்ல போய் விட்டது. அனாதை ஆக்கி விட்டது. அது சண்டை போட்டு பிரிந்து விட்டது. அவள் வேற மனமடித்து கொண்டு சென்று விட்டாள். என் மகளை தூரப்படாம வளர்த்து ஆளாக்கி விட்டாள். ஆளாக்கி கல்யாணம் முடித்து கொடுத்திருப்பாய். நான் இப்ப 3 வருஷம் ஆகுது குடும்பம் இழந்து இங்க வந்து. இடையில இது வரையும் போகவே இல்லை. 3 வருஷம் ஆச்சு. ஐயா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஒன்றுமே படிப்பு இல்லை. படிக்கவே இல்லை. நீங்க பள்ளிக்கூடம் 2ஆம் கிளாஸ்ல போட்டாங்க. வயசுல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? வயசுல மாடு மேய்த்தேன். 4 கிராமத்து மாடு, 150 மாடு ஒத்தையில மேய்ப்பேன் 12 வயசுல. ஓஹோ. அப்பா அம்மா டாடி எல்லாம் இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்ப டாடி இல்ல, மம்மி இல்ல, ஒருத்தரும் இல்ல. தனியா தான் இருக்கீங்க? நான் தனி கட்டை, தனி மகாராஜா. உங்களுக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா?
எனக்குன்னு ஆசையா? ஆமா. எனக்கு நான் ஒரு ஆசையா ஒரு மனை வேண்டும், ஒரு 2 சென்ட் இடம் வேண்டும் வீடு கட்டுவதற்கு. பிறகு ஒரு கொஞ்சம் பணம் வேண்டும். இந்த ரெண்டு தான் நமது லட்சியம். திருச்செந்தூர் சுத்தி உள்ள மக்கள் அவங்களை எப்படி பாத்துக்கிறாங்க? ஒரு மக்கள் என்னிடம் பேச மாட்டார்கள். அவர் பிரச்சனை பார்த்தா போயிட்டே இருப்பார்கள். என் பிரச்சனை பார்த்து நான் பெருக்கி கொண்டே இருப்பேன் பாட்டுல. ஓஹோ, அதான் என் பழப்பு. தண்ணியெல்லாம் இப்போ ஊற்ற வேண்டாம்னா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகும். மீதி இருக்க வெங்காயத்தை போடுறோண்ணா. போடுறேண்ணா. மீதி இருக்க வெங்காயத்தை போடுறேன். மீதி இருக்க வெங்காயத்தை போடுறேண்ணா. வெங்காயத்தை போட்டுக்கொண்டே இருக்கும். போட்டு முடிச்சாச்சு. ஆர்மியா இப்ப என்ன பண்ணணும்? கீழே இருந்து மேலே வரைக்கும் கொடை குடஞ்சி கிண்ட வேண்டும். லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டு பிறகு தேங்காய் பல்ல கிட்ட வேண்டும். நான் சொன்னது கரெக்டு தான், ஆனால் இடையில கொஞ்சம் காய் மட்டும் சேர்க்குறோம். எங்க கூட வந்துடுறீங்களா? உங்க கூட வந்துகிட்டு இருந்தா 4 முழுக்கும் செலவு என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவாகுது. 250 ரூபா சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு 300 ரூபா ஆகுது. பிறகு இரவு துன்பம் இல்லாத இடத்துல ஓய்வு எடுக்க வேண்டும். அது கெஸ்ட் ஹவுஸோ அவுட் ஹவுஸோ இருந்தாலும் அடியும் ஏற்றுக்கிடுவேன். இரவு ஏதோ தலை சாய்க்க வேண்டும். அதுக்கு ஒரு அடைக்கலமான இடம். இந்த 2 வருஷத்தும் செஞ்சு தந்தீங்கன்னா உங்க கூட என்ன உங்க ஊருக்கே வருகிறேன். படுக்க இடம் கேக்குற ரைட்டு, சம்பாதிக்க காசு கேக்குற கொடுக்குற ரைட்டு. இந்த வயசுல பொண்டாட்டி கேக்குறேன், நாங்க எங்க போறது? நாளைக்கு வாழாவட்டியா சாகக்கூடாது, சுமங்கலன்னா மண்டை போட வேண்டும். அதான் எனது ஆசை. ஒரு பிச்சைக்காரியை கூட தூக்கி தலைமாட்டில் பாட்டு நான் மண்டையை போட்டுருவேன். இதான் என் மனைவின்னு பட்டையை விட்டு எழுதி வேற ஒரு சீட்டு வச்சிருவேன். உலக மக்கள் நம்பி விடுவார்கள். இதான் நமது லட்சியம். வாழாவட்டியா செத்து போயிட்டான்னு உலகம் சொல்லக்கூடாது. அது நமக்கு மதிப்பு கம்மி இல்லவா? மாஸ்டர் சாங், எதுக்கு மாங்காய்லாம் கட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க? இந்த களரி குழம்புக்கு ஸ்பெஷலி மாங்காவும் வாழைக்காயும் தான். வாழைக்காய் வேற இருக்குதுல்ல? வாழைக்காய் மாங்காயும் போடுறீங்களே, இது நல்ல காம்பினேஷன் தானே குழம்புக்கு? ஆமாண்ணா, மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கும். நம்ம கறி குழம்புக்கும் இந்த மாங்காய் வாழைக்காவும் போட்டால் அதோட புளிப்பும் வந்து அதில் கொஞ்சம் ஏறும் கறி குழம்புல. வாழைக்காய்க்கு மாங்காய்க்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாங்காய் புளிக்கும் வாழைக்காய் தூக்கும். ஆனால் ரெண்டும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதை பச்சி போடலாம், இதை பிச்சு போடலாம். 2 காயுமே ஒரு ஒற்றுமை இருக்குண்ணா. 2 காயுமே வெட்டி தனியாக வச்சிட்டோம்னா கருப்பாயிரும். 2 காயுமே தண்ணியில தான் இருக்கணும். கடலை விட்டுலாமா? நான் உப்பு போடுறேண்ணா. நல்லா பெருசாக தானே போடணும் வாழைக்காவும் மாங்காவும், ஏன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால பெருசாக போடணும். பாதி வேக்காடு கறி வெந்த பின்னாடி போடணும். வெங்காயம் வாழைக்காயும் போடணும். இல்லை, ஒவ்வொரு கறிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. மட்டன் தான் கலரி கறினாலே மட்டனில் தான் பண்ணுவாங்க, நம்ம தான் காடையில் பண்ணுறோம். இப்போ மட்டன் போது 3/4 பதம் வெந்துடும். அதுக்கப்புறம் மாங்காவும் வாழைக்காவும் போடுவாங்க. வாடி போட்ட பிள்ளை வெளியே என் வலி வத்த நோகடிச்ச கிளியே. வாடி போட்ட பிள்ளை வெளியே என் வலி வத்த நோகடிச்ச கிளியே. நீயா இல்லை வாரியா, நானா இல்லை அள்ளிட்டு போகவா? அடி கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வாடி. வாடி போட்ட பிள்ளை வெளியே என் வலி வத்த நோகடிச்ச கிளியே. ஸ்டாப்பிங். அதில் என்னென்ன கலந்துருக்கு தெரியுமா? அதில் ஒன்றுமே கலக்கல, வெறும் தேங்காய் பால் தான் இருக்கு. முந்திரி பருப்பு அரைச்சது இருக்குது. அவர் சொல்றாரு முந்திரி பருப்பு கசகசா. முந்திரி பருப்பு கசகசா கரெக்டு. ஆனால் அரைச்சது எப்படின்னா தேங்காய் பாலில் தான் அந்த முந்திரியும் கசகசாவும் அரைச்சிருக்கும். கொத்தா போட்டு வச்சுருக்கு தேவையில்லை. கலரி குழம்பு முடிச்சாச்சா? முடிஞ்சுண்ணா. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குங்களா? இல்லைண்ணா, இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து எல்லாமே மன வளர்ச்சி இல்லாதவங்க. அவங்க காரம் அவங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாது. இரவு உணவு கொடுக்குறோம். அதனால் நம்ம மிளகாத்தூள் கம்மி பண்ணனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இறக்கிடலாமா? இறக்கிடலாம். கவனமாக கேமராவை திருப்பவும்.
நம்ம நான் டேஸ்ட் பார்த்தேன். இன்னைக்கு ஐயா விட்டு டேஸ்ட் பார்க்கணும் எப்படி சொல்றாரு பார்க்கலாம். ஓகே பாஸ், சாப்பிடுவதற்கு நல்ல டேஸ்டாக இருக்கிறது. உங்களை பாராட்டுகிறேன். அதை சாப்பிட்டு விட்டு சொல்லணும். சாப்பிட்டு விட்டு சொல்லுங்கள். அந்த இறைச்சியை அப்படியே நேக்கா வலிக்காமல் அந்த நாக்குக்குள் தள்ளுங்கள் பார்க்கும். மெல்ல மெல்லமாக தள்ளுங்கள். உப்பு அறுப்பு காரம் எப்படி இருக்குன்னு கூறுகிறேன். போதும் அமைதி கொடு. அங்க உங்களெல்லாம் பார்க்க வைத்து கொண்டு உணவு அருந்துகிறேன். நான் பெரிய பாக்கியசாலி. சூப்பராக இருக்கிறது. சூப்பர் எஸ்கேப். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. ருசியானது அப்படி கொடூரமாக இழுக்கிறது. ஏரியா நீங்க எந்த ஏரியால தானே இருக்கீங்க ஐயா? கலரி குழம்பு சாப்பிட்டீங்களா அதுக்கு முன்னாடி? காலை குழம்பா? கலரி குழம்பு அது இல்ல, சாப்பிடவே. கலரி குழம்பு வச்சா நைனாவுக்கு கொடுத்தாச்சு. நைனாவா? சூப்பரா சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதே சோறுல கொண்டு போய் நம்ம மக்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம். ஆரத்துக்குள்ள போய் பாக்குறோம். ஆமா, கொடுத்துடலாமா? சந்தோஷமா? தேங்க்யூ. எங்கள் கருணாலயாவுக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கறது யாருன்னா ஜெயன் சரவந்தி குடும்பத்தார். அவங்களோட குழந்தைங்க அவினேஷ் அண்ட் குகன். அவங்களுக்காகவும் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க கேட்குற காரியங்கள் நிறைவேறன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அவங்களுக்காக குடும்பத்துக்காக நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணணும். நன்றி. சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் மாங்க. ஆமா. அண்ணாக்கு பாப்பா அண்ணாக்கு சாப்பிடலாக்கா? நல்லாக்கா? தேங்க்யூ. நல்லாக்கா? ஓகே. தேங்க்யூ மேடம். எப்படி இருக்கு? சூப்பராக்கா? எப்படி நேரம் வைக்கணுமா? சொல்லுங்க. வணக்கம் கட்டுறது கையால் நேர்களே. திருச்செந்தூர் பக்கம் வீரபாண்டி கருணாலயாவுக்கு வந்திருக்கோம் உணவு கொடுக்க. இந்த வீடியோவில் பார்த்து குழந்தைங்க உணவு சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நானும் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் ஆசைப்பட்டாக்கா சின்ன உதவி பண்ணணும்னு நினச்சாக்கா எங்களுடைய சேனலில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையால் ஒரு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாத பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். மக்களே, சோறு வேணுமா குழம்பு வேணுமா வந்து வாங்கிக்கோங்க. மறுசோரா? எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பர். சூப்பர்.